வெல்கம் டு Maan சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பர்த்டே vlog தான். அதை எப்படி இந்த லாக்டவுன் பீரியடில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்கட் பாக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கும் மாடுக்கும் ரெகுலராக பிஸ்கட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கும் அதுவும் வந்து நாய் வந்து கரெக்டாக வந்துடும், அதே மாதிரி மாடும் தான். நெக்ஸ்ட் வாங்க செலிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். லாக்டவுன் பீரியட்னால தம்பி வந்து வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க அப்பத்தா ஐயாட்ட போய் திருநீர் வந்து வச்சுக்கிட்டான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் புரோட்டாவும் செஞ்சுருந்தோம். வீட்டிலையே புரோட்டா நல்லாவே வந்திருந்தது. வீடியோ வந்து என்னால் எடுக்க டைம் இல்லை, ஏன்னா வந்து சிங்கிளாக எல்லா வேலையும் பார்க்கணுன்றதுக்காண்டி எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் தண்ணி குழம்புக்கு ரெசிபி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், நார்மலாக எப்போயுமே நம்ம வைக்கிற மாதிரி தான். ஸ்பெஷலாலாம் ஏன்னா அந்த நேரம் வந்து டைம் இல்லை எனக்கு, அதனால் ஃபாஸ்ட்டாக லஞ்செல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. மட்டன் போட்டுட்டு இதில் வந்து மெயின் வந்து நான் என்னென்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்ப்பேன். கத்திரிக்காய் வந்து நல்லா கீறிட்டு போடுறது. உருளைக்கிழங்கு வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பிடிக்கும். கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதோட மட்டனோட சேர்ந்து வெந்து வந்தோன்னே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் ரெசிபி வந்து ரொம்பலாம் கஷ்டமாலாம் இல்லை, அதுக்கு நம்ம செய்கிற வேலையும் கம்மி தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் நல்லா வெந்து இப்போ இந்த மசாலா வந்தெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூளும் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக இதை மூடிடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடணும். ஃபைனலாக பாருங்கள், சூப்பரான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சேம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வந்து இருந்தது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாடியில் வந்து இலை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன கண்டுன்றதுனால ஒரு இலை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்டன் வீடியோவில் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மாடு வந்து இந்த வெயிலில் ரொம்ப ஹீட்டாக இருந்தது அந்த டைம் வந்து, அதனால் பழம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பர்த்டே விளாகில் வந்து பிளான் பண்ணியிருந்தது வேறு, ஆனால் லாக்டவுனில் இந்த தர்பூசணி பழம் கூட கிடைக்கல எங்களுக்கு. அதனால் காலையிலையும் ஈவினிங் வந்து வர்ற மாடுகளுக்கு 1-2க்கு கொடுத்தோம். பழம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அது வேகமாக வந்தது சாப்பிட.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வந்து வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அனிமல்ஸ்க்கு வந்து லாக்டவுனு கோவிட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒன்று தான் பசி. அந்த பசி மட்டும் தீர்ந்தா அவங்கவுங்க வேலையை பார்த்து படுத்துருவாங்க. அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் இந்த லாக்டவுனில் வந்து வெளியில் எங்கேயுமே போகாமல் வீட்டிலையே வந்து பர்த்டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு பர்த்டே வரும். அதனால சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சேஃபாக இருங்க, வெளியில் போகாதீங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அது நம்மளுக்கு நல்லது தான். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு வந்து கேக் செய்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் அவன் வந்து ஃபைனலாக ஒரு 3 o'clock ஆன பின்னாடி சொல்கிறான், எனக்கு கேக் கட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி செஞ்சுருவோன்ட்டு 3 o'clock அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் செய்ய. இது வந்து கார் தீம் கேக் வந்து பேசிக்காக ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ஆனால் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருந்தது. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாமே ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தான் செஞ்சுருந்தேன். பாப்பா பர்த்டேக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. டால் கேக் செஞ்சுருந்தேன். இப்போ தம்பிக்கு வந்து சடனாக ஒரு ஐடியா வந்தது, கார் கேக் செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த கேக் செய்யும்போது பார்த்திங்கன்னா நான் அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா பிளாக் கலர்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம சில்ட்ரன்ஸ் தான் சாப்பிட்றாங்க, அது நான் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்றதுனால நான் யூஸ் பண்ணலை. அப்புறம் கேக் கட் பண்ணுறதே யாருக்கும் வெளியில் நாங்கள் இன்வைட் பண்ணலை. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.